பெண்களது உரிமைகள் பற்றி பேசுவதில்லை. இது பற்றி உங்களுடைய பார்வை? நீங்கள் அதில் கணக்கு இவர்களை உள்ளடங்கி இருக்கிறீர்கள். முதலாவது தமிழர்களாகிய நாங்கள் முக்கியமாக வெளிநாட்டில் வாழ்கிற ஆட்களும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்தியா உட்பட எந்த நாடும் இலங்கையோட தங்களுடைய சுயநலத்தில் தான் ஈடுபடுமே ஒழிய ஹியூமன் ரைட்ஸ் எனப்படுகிறது கதைக்க வேண்டிய கதைகளை ஒழிய மற்றும்படி தனக்கு பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் ஹியூமன் ரைட்ஸை பற்றி பெருசாக கதைக்க மாட்டார்கள். அப்போ எங்கேயும் தங்களுக்கு வசதியான தாங்கள் சுரண்டக்கூடிய அல்லது தாங்கள் அதால் பிரயோஜனப்படுத்தக்கூடிய முறையில் தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். அப்போ அதை நாங்கள் எப்போவும் விளங்கிக்கொள்ளும். இந்தியா கூட அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் நிற்கும். சில சமயத்தில் தன்னுடைய அனுகூலங்களுக்காக சில காரியங்களை செய்ய வழிகிட்டதாம். ஆனால் அனுகூலத்துக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் எந்த மாதிரி அதை பாவிக்கிறோம்ன்றது எங்களை பொறுத்தவரை. அந்த தமிழர்களை பொறுத்தவரை நாங்கள் பிரிந்து நின்று தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக நாங்கள் சில விலகுணமை ஒழிய நாங்கள் தமிழருடைய ஒட்டுமோக்கான நிலையில இருந்து நாங்கள் ஒரு நாடு மாதிரி நாங்கள் ஆதாயங்களை பார்க்கவில்லை. எங்களுக்கு இதால் என்ன அனுகூலம் இருக்கு, தமிழர்களுக்கு இதால் என்ன அனுகூலம் இருக்குன்னு கூட நாங்கள் ஒன்றை பார்க்கவில்லை. அதால தான் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு பின்னணி இருக்கிறோம். ஒன்று இலங்கை மக்களை பொறுத்தளவில், பௌத்த மக்களை பொறுத்தளவில், அரசாங்கத்தை பொறுத்தளவில் அவர்கள் இந்தியாவை பொறுத்தளவிலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவிலும் இன்றைக்கும் ஒரு அவநம்பிக்கையோடும் ஒரு பயத்தோடும் ஒரு அச்சத்தோடையும் தான் வாழ்கிறார்கள். அதுக்கு அவர்களுடைய எங்களுடைய 5000-6000 வருஷத்து சரித்திரம்தான் சான்று. பாண்டியன் படையெடுப்பு, சோழன் படையெடுப்பு, இதால் அவர்களுடைய இவங்களெல்லாம் பாதிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது என்ற படியால் அவர்கள் அந்த ஒரு மனோ நிலையில தான் இருக்கிறார்கள். ஒரு பயந்த மனோநிலை. இது விளங்கிக் கொள்ளத்தக்க. தியாரணன் அவர்கள் இலங்கையில மெஜாரிட்டியாக இருந்தாலும் இந்தியா தமிழ்நாடு என்றதை கொள்ளும் பொழுது ஒரு இன்வெர்டட் காம்ப்ளெக்ஸ் மைனாரிட்டியில தான் வாழ்றது. தாங்கள் அந்த ரீஜனை கொண்டளவில் இன்றைக்கும் அழிக்கப்படக்கூடிய ஒரு இனம் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ பயத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் இன்றைக்குமே ஃபேர், அதாவது நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு இருக்கிற இந்த பயம் அதை விடாது. அப்போ அந்த பயம் இருக்கும் வரைக்கும் தமிழர் செய்கிற எதுவுமே அவனுக்கு தங்களை அழிக்கிறது செய்யத்தான் படும். இப்போ ஏதாவது நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் தான் இப்போ ஒத்து போய் எங்களுக்கு தருகிற இந்த சில அதிகாரங்களை நாங்கள் பாவிக்க போகிறோம். அதையொட்டி நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி எங்களுடைய இண்டஸ்ட்ரி அதெல்லாத்தையும் பலன்படுத்த கொண்டு வைங்க. அதை கூட சிங்கள மக்கள் இவர்கள் இப்படி பலம் வாய்ந்து வந்துட்டால் அநேகமாக நாளைக்கு தங்களுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கலாம் என்று சொல்லி அதை மட்டுப்படுத்தக்கூடிய நிலைப்பாடு தான் இருக்கும். அப்போ அதை நாங்கள் விளங்கிக் கொண்டு நாங்கள் எந்த தூரத்திலே அணுகுவோம் என்று சொல்லியிருக்கோம். இப்போ நான் ஒரு சொல்கிறேன் என்று சொன்னால் 1972 காலத்தில் நான் அங்கே இருந்த பொழுது ஒரு என்ஜிஓவோட வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த என்ஜிஓ ஸ்தாபனத்தின் சார்பில் நோர்வேயில் ஆனே ப்ராஜெக்ட் என்று சொல்லி அந்த டிவியில் இருந்தவருடைய உதவியோடு நாங்கள் அங்கே ஒரு கப்பல் போட் கட்டுகிற ஒரு சீனோரை கொண்டு போனான். இந்த சீனோரை கொண்டு அந்த எங்களுடைய ஒரு வாலண்டியர் அதை கொண்டு வந்த பொழுது அவர் அதை தான் செய்த வெளிக்கிட்டு கொண்டு போன பொழுது அங்கிருந்த கவர்மெண்ட் ஏஜென்ட், யாழ்ப்பாணத்துக்கு கவர்மெண்ட் ஏஜென்ட் அவருக்கு புத்திமணி சொன்னார், நீரும் நானும் இது ஒரு தனிப்பட்ட ப்ரொஜெக்டாக செய்யலாம் என்று அது வைக்கப்பட்ட பேர் மாலு மீன் என்டர்பிரைஸ். இங்கால மீனும் மாலு சேர்ந்து அது தனிப்பட்ட ரீதியாக எடுக்கப்பட்டு காரநகரில் நிறுவப்பட்டது. அப்போ தொடங்கி கொண்டு வரும் பொழுது அதற்குரிய தளபாடங்களை ஆணவ ப்ராஜெக்ட் அனுப்பி வச்ச பொழுது அது தனிப்பட்ட ஸ்தாபனத்துக்கு வருதுன்றபடியாக அதுக்கு டேக்ஸ் போடப்பட்டது. அப்போ ஆணவ ப்ராஜெக்ட் எனக்கு அடித்து கேட்டார், என்னென்று இந்த மாதிரியான ஒரு பொது ப்ராஜெக்டுக்கு டேக்ஸ் போடப்படுகிற அந்த பொழுது. அப்போ தான் நான் அதை போய்
பேக்ரவுண்டை பார்த்து விளங்கப்படுத்தி அவரை கூப்பிட்டு கதைச்ச பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது பொதுநலத்துக்காக வந்த இது வந்து தனிப்பட்ட ரீதியிலே அந்த கவர்மெண்ட் ஏஜென்டாலே போடப்படுது. கவர்மெண்ட் ஏஜென்ட் சொன்னது நான் உனக்கு காரணங்களில் காடிதாரன். அப்போ செய்து கொண்டு வரைக்குள்ள பேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பாரமெடுத்து அங்கே ஃப்ரீடம் ஃப்ரம் ஹங்கர் கேம்பெயினில் இருந்த அம்பலவாளருக்கு உதவியோடு நாங்கள் அதை புனரமைச்சு சீனோர் அன்னு மாத்திரம் சிலோன் நோர்வே என்று மாற்றி அதை நடத்தி கொண்டு வந்தோம். நடத்தி கொண்டு வந்து கொண்டிருப்பது நல்லா இயங்கிக் கொண்டிருந்தது. பிற்காலத்தில் விரிவடைந்து கொண்டு முல்லைத்தீவில் ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி இதெல்லாம் போட்டோம். சரியா, இப்படி போட்டு கொண்டு கேட்கல அங்கே வந்து ஃபிஷரிஸ் மினிஸ்டருக்கு போன பொழுது யாழ்ப்பாணத்தில் அந்த ப்ராஜெக்டை போய் பார்க்கணும்னு கூட்டிக் கொண்டு போனார்கள். இந்த ப்ராஜெக்டை பார்த்த பிறகு அவர் எடுத்த முதல் கேள்வி என்னென்று சொன்னால், இந்த ப்ராஜெக்ட் அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் அரசாங்கத்துக்கு தெரியாமல் என்னென்று யாழ்ப்பாணத்துக்கு வந்தது என்று. கொழும்புக்கு திரும்பிய பின் மந்திரி இதுன்னு சொல்லி அதை நேஷனலைஸ் பண்ணினார். அதனால் பண்ணி அதுக்கு பிறகு சீனூருக்கு வந்த உதவிகள் எல்லாம் கோலுக்கும் மற்ற சிங்கள பகுதிகளுக்கும் போடப்பட்டது. பின்னாளில் யாழ்ப்பாணத்தில் என்ற சீனூரை இயங்காமல் அது உடைக்கப்பட்டு எல்லாம் சீரழிஞ்சு போய் சீனூரே கடைசியில் ஏலத்துக்கு விடப்பட்டது. அப்புறம் அது என்னத்துக்கு சொல்றேன் என்று சொன்னால், தனிப்பட்ட டாஸ்போரா மூலமாக வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ப்ரொஜெக்டுகள் கூட அரசாங்கத்தின் சிந்தனையிலால் இதெல்லாம் தமிழர்கள் வந்து பெருசாக பில்டப் பண்ணிட்டா அவள் தங்களுக்கு சேலஞ்சாக இருக்கலாம் என்ற எண்ணப்பாங்களை அவளுவாங்க. அப்போ நாங்களும் வந்து அவர்களை அறிஞ்சு கொண்டு எங்களுக்கும் அந்தந்த அதிகாரங்களை ஓரளவுக்கு பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் முன்வரக்கூடிய வழிவகையை பார்க்கோம். இதில் இறுதியாக நான் அதில் கேட்டது மகளிர் விவகாரம். அந்த பெண்கள் இன்றைக்கு விதவைகளும் நாட்டிலே பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்க, இவர்களை மீட்டு ஒரு அவர்களுடைய உளவியல் ரீதியான தாக்கத்திலும் இருக்கிறார். அதே நேரத்தில் அங்கே ஒரு வகையான அவர்களை வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறார்கள் என்பதால் அவர்களை வேறு விதமான திசையில் கொண்டு சென்று ஒரு அழிவுக்கு கொண்டு செல்கிறார் என்று தான் சொல்ல முடியும், சுருக்கமாக சொல்ல போனால். அதை பற்றி உங்களுடைய பார்வை? அது ஒரு துர்ப்பாக்கிய நிலைதான். கிட்டத்தட்ட 84,000க்கு பேர் விதவளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் வந்து அநேகமானவர்கள் 30 வயதுக்கும் குறைந்த பெண்கள் என்றதுதான் எங்களுக்கு வர தகவல். இரண்டால் அந்த நேரத்தில் கல்யாணங்களுக்காக போய் அவர்களோட பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அலைந்து கொண்டு தெரிகிறவர்கள். இவர்களுடைய புனருத்தாரணம் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த புனருத்தாரணத்தில் வந்து அங்கிருந்து தப்பி வந்த ஆயுதக்குழு உறுப்பினர்களோ அல்லது தப்பி வந்த சாதாரண மக்களோ கூட ஒரு பெருந்தன்மையோட அவர்களில் யாரையாவது நாங்கள் போய் கல்யாணம் கட்டி கூட்டிக் கொண்டு வருவோம் என்ற மனப்பாங்க நான் அநேகமாக காணவில்லை. நானே அகதிஸ்தானம் செய்து கொடுக்குற எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்கல. நான் கேட்குறேன்னா நீங்கள் அங்கே ஒரு கல்யாணத்தை கட்டி கொண்டு வரலாமான்னு சொல்லி சொன்னால் அவங்களால அன்னே அதெல்லாம் தலையிடி நாங்கள் ஏதோ இங்கால பார்க்கலாம்னு. சில பையங்கள் சொல்லுவாங்க அங்கே இருக்கிறதுக்காக தாங்கள் அந்த நாட்டில் யாரையோ கட்ட வேணும் என்று சொல்லி. அப்போ அப்படி கட்டிக்கொண்டு போகல விகிதாசாரப்படி இன்றைக்கு தமிழ் மாவட்டங்களில் பெண்பிள்ளைகள் தான் கூட இருக்கிறார்கள், ஆம்பளைகள் கூட. சரியோ, அப்போ அது ஒரு பிரச்சனையான விஷயம். அப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிற பொழுது அவர்கள் வந்து வேறு வேறு திசைகளில் காசுக்காக திசை திருப்பப்படுகிறார்கள் என்றது உண்மை. இதை நாங்கள் வந்து நிப்பாற்றத்துக்கு அவர்களுக்கு அந்தந்த ஊர்களில் சின்ன சின்ன ப்ரொஜெக்ட்ஸை நாங்கள் செய்து அவர்கள் சொந்த காலில் நிற்கிற வழியை பார்க்க வேணும். ஆனால் சொந்த காலில் நிற்கிறதோட அவர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ சமுதாயத்தில் ஒரு சிந்தனை வந்து நாங்கள் அந்த பிள்ளைகளை திரும்ப கல்யாணங்கள் செய்து வைத்து அவர்கள் வந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாத வரையில் அந்த தமிழ் பங்களுடைய நிலை மிக மிக பரிதானமுக்கும் அதுக்கு முற்றுமையாக எது வழி என்றது எனக்கு தெரியாது. அது சமுதாயத்தில் இருந்து தான் வரவும். அதுகளை நாங்கள் சீரமைச்சு அதில் வாழ்க்கை கொடுக்க வேணுமாக இருந்தால் அது அங்கு உள்ளே இருக்கிற ஆட்கள் அவர்களுக்கு திருமணம் செய்கிறதுக்கு முன் வர வேணும். அவர்கள் இதை வளராலும் அல்லது வெளிநாட்டிலே இருந்து தப்பி வந்தால் எங்களுடைய ஆண் குழந்தைகளாவது அங்கே போய் அவர்களை கட்டுகிற ஒரு மனப்பாங்கு வந்தால் தான் அவருடைய உடல் ரீதியான மன ரீதியான நோய்கள் நீங்கும்.
அதே சமயம் இல்லாமல் அவர்கள் கையேந்துகின்ற நிலைமையை சில சமயத்தில் நாங்கள் மாற்றுவதாக இருந்தால் சின்ன சின்ன திட்டங்களை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்குவோம். ஆம், உங்களது செய்தி நான் நினைக்கிறேன் புலம்பெயர் தேசங்களில் இருக்கும் இந்த என்ஜிஓக்கள், இந்த மனிதநேய பணியை செய்யும் அமைப்புகள் அதிக கவனம் செலுத்தும் என்று நினைக்கின்றோம். கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலத்தின் தேவை. எனவே இதை மக்கள் மத்தியிலே விடுகின்றோம். மக்களே நீங்களே தீர்மானியுங்கள் இதற்கான அடுத்த நகர். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பெரிய பொறுப்பு இருக்குது இதில். அதில் ஒன்று நான் சொல்லணும் என்னென்று சொன்னால், அங்கே அநேகமான ஆட்கள் வந்து ஒரு கோஆர்டினேட்டடாக, ஒரு கொலபரேட்டிவாக, அதாவது சேர்ந்து இவர்களுக்கு ஒரு திட்டத்தை தீட்டுற மாதிரி நான் காணல. சில சமயத்தில் நான் சிலேடியாக சொல்றது என்னென்று சொன்னால், நாங்கள் இழைத்த குற்றங்களுக்காக சண்டைக்கு பிறகு நாங்கள் ஏதோ செய்ய வேணும் என்று சொல்லி சில பிதிருக்கு பிண்டம் கொடுக்குற மாதிரியான ஒரு செய்கிற அப்பா அம்மா செத்தா பிறகு நாங்கள் அவை ஏதோ மோட்சத்துக்கு போகணும் என்று நாங்கள் ஆண்டாண்டு திதி கொடுக்குற மாதிரி இங்கேருந்து போகல ஏதோ போய் அந்த இடத்துல ஒரு ஆளை கண்டா அவைக்கு பிதிலோ பண்ண கொடுக்குற மாதிரி நான் 2 ரூபாயோ 2 ரூபாயோ கொடுத்துட்டு வந்துட்டா நான் என்னுடைய பங்கை செய்து விட்டேன் என்று சொல்கிற ஒரு சில இது இருக்குது. அதெல்லாம் கொடுக்கல, அதில் படம் எடுத்து யூடியூப்பில் போட்டு இன்னொரு போய்க்கல எங்கள் சைக்கில் கொடுத்துச்சுன்னா இங்கே அது அல்ல தேவை. சில சமயத்தில் போய்க்கல சில பேர் மாட்டை வாங்கி கொடுத்து ஆட்டை வாங்கி கொடுத்துட்டு வரைக்கில்ல 6 மாதத்துலேயே அந்த ஆடும் மாடும்